ஹைடா ஃபர்ஸ்ட் மேரேஜ் மூணு பார்த்துலேருந்து அப்படி பார்த்துடலாம். நீங்கள் ரியா ரூமில் இருக்கீங்க. அவளை ஹக் பண்ணிட்டு ஏண்டி அழுவுற, எதுக்கு அழுவுற நீ ரியா? அல்லாத முதல் பதில் சொல்லு. அண்ணா என்னை பார்க்காதக்கா, இங்கிருந்து முதல் போயிடு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, உன்னை என்னால் பார்க்க முடியல. ரியா அங்கே பாரு, எனக்கு பயமாக இருக்கு இப்படி நீ பேசுறது. நீ ஓகே தானே? இல்லை நான் ஓகேவே இல்லை அப்படின்னால என்னதான் வச்சு சொல்லுதே அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்க ஜம்மன் வந்துட்டான். ஏய் வெளில போ, இவனை பார்த்துட்டே இருந்துக்கிறீங்க. இங்க என்ன பண்ற? ஏன் ரூம்ல வெளில போடி. இல்லை மாமா, தங்கச்சி அழுவுறா. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ கிளம்பு. இந்த டைம் ரியா பேச வரா. வாய மூடு சொல்லி ஜம்மன் அவளை ஸ்டாப் பண்றான். உங்களை பாக்குறான், செம்ம காண்டா இருக்கு அவனுக்கு. வெளில போடின்னு. மாமா அழுவுறா, நான் பேசிட்டு போயிட்டேன் அப்படி. நீங்க அவன்கிட்ட பேசும்போதே ஜமன் கடுப்புல உங்ககிட்ட வரான். நீங்க ஒரு மாதிரி அவரே பார்த்துட்டு இருக்கீங்க. ரியா பார்த்துட்டு இருந்திருப்பா இல்லையா? அவளுக்கு தெரியும் யாராவது ஜென்ஸ் வந்தா உங்களுக்கு ஒரு மாதிரி ஷிவர்னு பேனிக் ஆகுவீங்க. ஸோ அது அவளுக்கு தெரியும். ஸோ அதனால அவ பெட்ல இருந்து இறந்துக்கலாம் ட்ரை பண்ண. ஜமன் வந்து உங்க கையை பிடிச்சிட்டான். பட் நீங்க சைலண்டா இருக்கீங்க. அந்த ஷிவர் அதெல்லாம் வரல. ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகல, சைலண்டா நீங்க ஜிம்மனை பார்த்துட்டு நான் ரியா கிட்ட மட்டும் பேசிட்டு போயிட்டேனே ப்ளீஸ், ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு மாமா. மாமான்னு சொல்லாத. சரி சரி நான் சொல்லல. உங்க கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறான். நேரத்துல நீங்க அழுது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி உங்க கையை பிடிச்சதவங்கள பிடிச்சி தள்ளி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் எதுவுமே ஜிம்மன் கிட்ட நீங்க பண்ணல. அமைதியா ரியா பார்த்துட்டு இருக்க. டோர் கிட்ட கூட்டு போயிட்டு கையை விட்டுட்டு உள்ள கை மறுத்து ஓடி போயிடு. மாமா ப்ளீஸ் அழுகுறா, கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிட்டேனே, கஷ்டமா இருக்கு மாமா. இல்ல போ. டோர் க்ளோஸ் பண்ணார நீங்க போயிட்டு ஜமன் கையை பிடிக்கிறீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே நிமிஷம் டைம் கொடுங்க. உங்க கையை தட்டி விட்டுட்டு உங்க கழுத்தை பிடிச்சி வெளியே போ. டோர் க்ளோஸ் பண்ணிட்டான். நீங்க ஆழ்ந்துட்டு ஒரு மாதிரி வால் லவ் பண்ணி அப்படியே கீழே உட்காந்துக்குனீங்க. நீல் டவுன் பண்ண மாதிரி உங்க மைண்டுக்குள்ள மாமா இப்படி கோவமா இருக்குன்னா என்னவா இருக்கும்? ஏன் எப்போ லவ் பண்ணாச்சிக்கே மாமாவை ஏன் நம்ம கிட்ட சொல்லல? ஓகேவா இல்லைன்னு சொல்றா. அப்படி என்ன இருக்கும்? உங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது. என்னால அவள் லைஃப் போயிடுச்சு. அப்பா என்ன சொல்லி அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன் அவர் பேச்சு கேட்டேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு அழுதுட்டு இருக்கீங்க. மாமா மாமா இவ்வளவு கோவமா இருக்குன்னா ஒருவேளை ஜெய்கே மாமா ரியாவும் லவ் பண்ணது தெரிஞ்சிருக்குமா? அப்படி திங்க் பண்ணும் போதே ரியாவை நீங்க ஹக் பண்ணியிருப்பீங்க. ஃப்ரண்ட்ல பெட்ஷீட் இருந்திருக்கும். முதுகுல பிளாங்கெட் இல்ல, அவளோட ஸ்கின்னை டச் பண்ணி தான் ஒரு மாதிரி ரப் பண்ணி விட்டுருப்பீங்க. அது மைண்ட்ல வந்த உடனே ஒருவேளை மாமா அவ கூட பிசிக்கலா இருந்ததுனால பயப்படுறல. உங்களுக்கு என்ன எப்படி எடுத்துக்கிறதுனே முதல்ல தெரியல. அப்பா உங்களுக்கு விய பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அது உங்களால ஏத்துக்கவே முடியல. அதுவும் நீங்க இப்ப எதுக்கு அழுதுருப்பீங்க அது கூட உங்களுக்கு தெரியல. ஸோ அதுதான். ஸோ அழுதுட்டு இருக்க இந்த டைம் ஆன்டி வாய்ஸ் இன்னும் தாண்டி பண்ணிருக்க. தங்கச்சி கூட்டு வர போறோம்னு சொல்லிட்டு இன்னும் கூத்து வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்திட்டு இருக்க. கிட்டத்தட்ட எழுந்து உங்க கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அவங்க கிட்ட போறீங்க. இவ்வளோ நேரம் உனக்கு கூட்டு வர்றதுக்கு அது இல்லாண்டி அவ படுத்துட்டு இருந்தா. ஓ மேடம் 10 மணி வரைக்கும் தூங்குவாங்களா? இல்ல அப்படியே இல்ல, சீக்கிரமா எழுந்து பாப்ப. எனக்கு என்னன்னு தெரியல. இன்னைக்கு என்னன்னு தெரியல உனக்கு, படுக்க என்னன்னு தெரியும். இவ்வளவு நாள் உங்க வீட்லயே எல்லாரும் ஒன்னா தூங்கி இருப்பீங்க. இந்த வீடு பெருசா இருக்குல்ல. அப்படி சொல்லும் போதே அமைதியா இருக்கீங்க. அவங்க போறாங்க ஜமன் ரூமுக்கு. ஆண்டி 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 உள்ள ஜமன் மாமா இருக்காங்க. ஜமன் இருக்கானா? அதான் நானே ரிட்டர்ன் வந்துட்டேன். அவன் இந்த டைம்ல ஆபீஸ் போயிடுவானே. நீ சொல்லும் போதே மேடு வந்து இல்ல ரிட்டர்ன் வந்துட்டாங்க, சார் கார் வெளிலதான் இருக்கு. ஜமன் அம்மாவும் அமைதியாயிட்டாங்க. என்ன ஒர்க்கு சொல்லுங்க நானே பண்றேன் அப்படின்னு நீங்க வர கிச்சனுக்குள்ள இருக்க மேட் எல்லாரையும் வெளியே கூப்பிடுறாங்க. ஒரு 2-3 பேர் உள்ள இருந்திருப்பாங்க போல. எல்லாரும் 1 by 1 வெளில வர பையன் உள்ள போ. இவள இந்த ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுங்க. இவன் மட்டும்தான் அந்த ஒர்க் எல்லாம் பார்க்கணும், வேற யாரும் ஒர்க் பண்ணவே கூடாதோ, இவன் மட்டும் பண்ணணும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவளும் வெளில வந்துருவா. இவளோட தங்கச்சி அவளையும் பார்க்க சொல்லுங்க, புரியுதா? அந்த மெய்ட்ஸும் தலையாட்டாங்க. சரி சொல்லிட்டு நீங்க போயிட்டு ஒர்க் பண்றீங்க. கிச்சன் டீமை மட்டும் இதுக்கப்புறம் நீங்க ஒர்க்கே வர வேணாம். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணதான் இவங்க 2 பேரும் வந்துட்டாங்களே, நீங்க எதுக்கு இதோட இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நீங்க உள்ள போய் வேலை பாக்குறீங்க. அவங்க என்னென்ன ஒர்க் சொல்லியிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ஒயன் வெளில வா.
ஆண்டி கத்துறாங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டுமா அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே மெதுவா வெளில வர, சீக்கிரமா வெளில வா. இதோ வராஞ்சி. கடகடன்னு வெளில வரீங்க. யார் இவங்களாம்? நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாம் எனக்கு தெரியல. தெரியலையா? உன்னதான் கேக்குறாங்க. உன் பேர் தானே வயன்? ஆமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒர்க்கர்ஸ் தான் அவங்கள பாக்குறீங்க. நீங்களா வயன்? நீங்க? தேயாங் சார் அனுப்புனாரு. தேயாங்க எதுக்கு அனுப்புனா? அவன் என் பையன் தான். இல்லை மேடம், அவங்க ரூம்ல ஏதோ பெட் ஷிஃப்ட் பண்ணும், ரூம் எல்லாம் ஏதோ குட்டியா இருக்கு, அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க மெதுவா திரும்பி உங்களை பார்க்க அவங்களுக்கே எதுவும் புரியல. எல்லாத்தையும் எனக்கு எதுவும் புரியல. என்கிட்ட மாமா எதுவும் சொல்லல. அது எப்படி? வந்த முதல் நாள்லயே பையனோட மூளையை கழுவி ரூமையே சேஞ்ச் பண்ண சொல்லிருக்கியா? இல்லாண்டி அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க எதுவும் என்கிட்ட சொல்லலையே. நடிக்கிறா உங்க அத்தா மாதிரி நடிக்கிற பத்தியா? இதுதான் உங்களை கல்யாணமே பண்ணவா நான் 2 பேருக்கிட்டே தள்ளப்பட அடிச்சுக்கிட்டேன். உனக்கு 2 பேருமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே இருக்காங்க. உங்களுக்கு எதுவுமே புரியல. வீக் நீங்க நேத்தெல்லாம் தரையில தூங்கி இருப்பீங்க இல்லையா? சாருக்கு மனசு கஷ்டம் வந்து ஒர்க்கரை அனுப்பியிருக்கான். உள்ள கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அங்க பெட் அரேஞ்ச் பண்ண சொல்லி நீங்க கூட தனியா தூங்குறேன் அப்படி சொல்லியிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு மட்டும் அதனால உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லி ஒர்க்கரை அனுப்பியிருப்பான். இது இப்போ நடந்துட்டு இருக்கு. அம்மாவுக்கு செம்ம கோவம் வருது. ஒரு மாதிரி நின்று இருக்க. அந்த பெட்லாம் ஒன்றும் நீங்க அரேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் எங்கிறது வெளில போங்க. மேடம் இல்ல, அட்வான்ஸ்லாம் பே பண்ணிட்டாங்க, நாங்க கேன்சல் பண்ணிக்கிறோம், முதல்ல எங்கிறது கிளம்புங்க அப்படின்னு கத்த. சரி சொல்லிட்டு அவனுங்களும் போயாச்சு. உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க பயத்தோட பார்க்க வரட்டும் வீக் இருக்கு. இல்லாண்டி அவர் எதுவும் தெரியும். வெளில போ ஓடின்னு உங்களை மறுக்க. வெளில வந்துட்டீங்க. எதுக்கு வெளில போக சொன்னாங்கன்னு தெரியல. வெளில நின்றுக்கீங்க. உங்களுக்கு கடுப்பா இருக்கு. நீங்க சைலண்டா வெளில நின்றுக்கீங்க. இந்த டைம் ஜெமன் ஊரை க்ளோஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? பெட்ல உட்காந்துருக்கீங்க. உங்ககிட்ட வரான். உங்க மைண்ட் எல்லாமே இவங்க டச் பண்ணும்போது அக்கா ரியாக்ட் பண்ணாம அப்படி சைலண்டா இருந்தா. அது மட்டும் தான் உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஜெமன் உங்க கையை பிடிச்சிருப்பா, உங்க கழுத்தை பிடிச்சிருப்பா, நீங்க ஜெமன் கையை பிடிச்சிருப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு சைலண்டா இருக்க. என்னடி உனக்கு வாயா? ஜெமனை பாக்குறீங்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ற? இல்ல என்ன பார்க்க தானே வந்துட்டான். அவளை எதுக்கு இப்படி ஹர்ட் பண்ணீங்க? நீங்க என்னதான் ஹர்ட் பண்றீங்க? அவ என்ன பண்ண அவங்கள? அப்படி ஆனதுக்கு காரணமே உன் அக்கா தான். அப்படி இருக்கானா? இப்படிலாம் பண்றனா? எல்லாம் காரணம் உன் அக்கா மட்டும் தான். என்ன அவங்கள கேட்காம உங்க ரூமுக்குள்ள வந்துட்டாங்க, அதனால இப்படி பண்றேன்னு சொன்னீங்களா? அவனுக்கு புரியாது. பாரு, எனக்கு ஒன்று பிடிக்கலையோ அதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். எனக்கு பிடிக்காதவங்க முன்னாடி இது போல நீ என்ன பேசவே கூடாது அப்படின்னு உங்க கழுத்து பிடிக்க அவன் கையை தட்டி விட்டுட்டு, உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன பிடிக்கலன்னா உனக்கு ஜிகேவை பிடிச்சிருக்கா? இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல. உனக்கு எப்படி பிடிக்கணும்? அப்படிலாம் என்னால் பேச முடியாது. எனக்கு ஒன்றும் பிடிக்கல. ஆனால் ஒன்று டச் பண்ண பிடிச்சிருக்கு. உங்களை பார்க்குறா. எதுக்கு இப்படி பெட்ஷீட் போட்டிருக்கா? உங்கள் பெட்ஷீட்டில் கை வைக்கிறா. நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு பின்னாடி போக, அதான் எல்லாத்தையும் பண்ணிட்டேனே, அப்புறம் என்ன இருக்கு சொல்லு. இது போல என்கிட்ட பண்ணாதீங்க ப்ளீஸ். பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ தானே பொந்தாட்டி. உன்கிட்ட பண்ணாம தாலி பிடிச்சி க்ளோஸாக இழுத்து கத்தி இருக்கல்ல, அது இதனால் மட்டும் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. அவங்க மைண்டுக்குள்ளே நிறையா வருது. அவன் நேற்று பேசினது எதுவுமே இப்போ உங்களால் ப்ரோசஸ் பண்ண முடியல. எல்லாமே உங்கள் மைண்டுக்குள்ளே வருது. நீங்கள் அவனை பார்க்க அவன் உங்களை பெட்டில் புஷ் பண்ணுறான். என்ன பண்ணீங்க? கையை இதுங்க. அவன் கையெல்லாம் தட்டி விட்டுட்டு பின்னாடி போக பிடிச்சிட்டு ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டான். உங்கள் கழுத்தை ஒரு கையில் பிடிச்சிட்டு இருக்கான். நீங்கள் டைட்டாக அந்த பிளாங்கெட்டை பிடிச்சிட்டு இருக்க. உங்கள் மேலேருந்து எடுத்துட்டான். உங்கள் ஃப்ரண்ட்டில் கை வச்சுக்க. நான் மொத்தத்தையும் பார்த்துட்டேனே, அப்புறம் ஏன்டி மறைக்கிற? நீ தேம்பி அழுதுட்டேன். வேணாம் போதும், நீங்கள் பண்ண வரைக்கும் போதும், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இதுலேருந்தே முதல்ல என்னால் வெளியே வர முடியல, எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கண்ணு மூடிட்டு சொல்லிட்டு இருக்க. மார்னிங் எதுவும் வேணான்னு தான் கிளம்புனேன். என்னன்னு தெரியல, போன அடுத்த செகண்ட் அகைன் ஏதாவது பண்ணிட்டு போகணுன்னு தோணுச்சு அப்படின்னு உங்களை புஷ் பண்ணிட்டு உங்கள் மேலே வரான். உங்கள் காலை வச்சு ஒரு மாதிரி நீங்கள் பண்ணிட்டுருக்க. அவன் காலை வச்சு உங்கள் காலை லோ பண்ணுறான். நீங்கள் அசையாத மாதிரி தூத்துல உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் கண்ணை மூடி அழுதுட்டு இருக்க. இவன் சைலண்டாக இப்படி நின்றுட்டு இருக்கான். ஏன்னா எதுவும் பண்ணலையா? பட் கை காலெலாம் லாக்கில் தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்ணை திறந்து அவனை பார்க்க, நீ இப்படி இருக்க, எப்படி ஜெயிக்க உன்னை விட்டு வச்சான்?
எதுவுமே அவன் உன்னை பண்ணவே இல்லையா? என்ன விடுங்க அப்படின்னு அவனை புஷ் பண்ண கொஞ்சம் நகர்ந்துட்டான். முதல்ல கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா நீ? உங்களை லாக் பண்ணிட்டு உங்களை கிஸ் பண்ணா நீங்க பயங்கரமா அழுதுட்டே இருக்கீங்க. உங்க ஹெட்ட கூட உங்களால ஷேக் பண்ணிட முடியல. கையை பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். அவன் காலில் லாக் பண்ணி வச்சிருக்கான். உங்க 2 கையும் ஒரு கையில பிடிச்சி வச்சிருக்கான். ஒரு இன்ச்சு கூட உங்களால நகர முடியல. நெக்ஸ்ட் அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இன்சல்ட் பண்ண அவ்வளோ பெயினா இருக்கு. நீங்க அழுதுட்டு இருக்க. அவன் ஒரு மாதிரி கண்ணு மூடி ஃபீல் பண்ணிருக்கான். ஒரு மாதிரி நீ ட்ரக் மாதிரி இருக்க தெரியுமா? சைலண்டா இருக்காத. என்னால ஃபீல் பண்ண முடியல. விட்டுங்களேன் ப்ளீஸ். வாய மூடுடி வலிக்குது அப்படின்னு கத்த கையை வச்சு அவன் உங்க வாயை மூடிட்டான். நீங்க ஒரு மாதிரி இப்போ முனகிட்டு இருக்கீங்க. அவன் கை உங்க வாயில இருக்கு. அழுக்கூட முடியல. அங்க ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்ச நேரம் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அவன் அது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பண்றான். ஒரு கட்டத்துல அவன் ஃபினிஷ் பண்ண நீங்க அழுதுட்டே அவனை பாக்குறீங்க. அவன் உங்க வாயில இருந்துலாம் கையை எடுக்கிறான். நல்லா இருந்ததுல உனக்கு பிடிச்சதா? நீ தேம்பிட்டே இருக்க. உங்க மேல படுத்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தெரியுமா? ரொம்ப உங்ககிட்ட ஏன் தெரியல, இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஒரு மாதிரி நீ டிஃப்ரெண்டா இருக்க. ஒரு மாதிரி கழுத்து ஃபுல்லா கிஸ் பண்ணிட்டு மேபி நீ தள்ளி விட்டு நான் அடிச்சு நான் உங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணல, அதனாலேயே என்னமோ தெரியல அப்படின்னு உங்க மூஞ்ச பாக்குறான். ஒரு பக்கம் திரும்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்க. சின்ன பொழிச்ச யார்கிட்ட இருந்தாலும் இப்படி ஒரு ஃபீல் வந்ததே இல்லை. மேபி வெச்சினிட்டியா இருந்தா இதெல்லாம் வரும் போல. கண்ணு மூடிட்டு தேம்பிட்டே இருக்க. அவங்களை கிஸ் பண்றான். டச் பண்ணவங்க யாரும் அந்த மாதிரி இருந்தது கிடையாது போல. நல்லா இருக்கடி. உங்க சீக்கில் ஒரு மாதிரி லிக் பண்ணிட்டே ஒரு மாதிரி கடிச்சிட்டே ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த மாதிரி அள்ளும் போதும் நான் இதை மாதிரி உன்னை எடுத்துக்கும் போதும் நீங்க ஒரு மாதிரி தேம்பிக்கிட்டே படுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எனர்ஜி கூட இல்லை அவங்ககிட்ட பேசுறதுக்கு. நீங்க படுத்துட்டே இருக்க. சரி பேபி டைம் ஆயிடுச்சு. ஓ எல்லாம் பொண்ணுக்கிட்டே சொல்ற மாதிரி உன்கிட்டயே சொல்ற மாதிரி. ஆமா நீ என் பொண்டாட்டி இல்லை. நான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். சரி அவன் அவங்க மேலேருந்து எழுந்துக்கிறான். நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை. அவன் பேசினது எல்லாமே உங்கள் காதில் விழுந்திருக்கும். சைலண்டாக படுத்துட்டு இருக்கீங்க. அகைன் அவன் போய் குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி அந்த ரூம்லேருந்தே வெளில போகிறான். இந்த டைம் ஹால்லி வி அம்மா உட்காந்துருப்பாங்க. ஜிம்மனை பார்த்த உடனே டி இவ்வளோ நேரம் ரூமில் என்னடா பண்ணுற? ஒரு ஒர்க் இருந்துச்சு. ஒர்க்கா? என்னம்மா உனக்கு பிரச்சனை? இல்லைம்மா நீ சீக்கிரமாக போயிடுவல்ல, கிளம்பிட்டு எனக்கு டைம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு அவன் வெளில போகிறான். அவங்க ஸ்ட்ரெயிட்டா ஜிம்மன் ரூமுக்கு தான் வராங்க. இந்த டைம் வெளில ஜிம்மன் வரும்போது நீங்கள் ஜிம்மனை பார்த்த உடனே உங்ககிட்ட வரீங்க. அம்மா ரியா ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் கிட்ட வர உங்களை அவன் கண்டுக்கவே இல்லை. அம்மா வளர்ந்துட்டு இருந்தா அது சமாதானப்படுத்திட்டீங்கல்ல. கார் எடுத்துட்டு கிளம்புறான். வேகமா நீங்க அகைன் வீட்டுக்குள்ள வந்து அவளை ஹோம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வர ஆன்டி டோரை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏரியா என்ன தடி பண்ணிட்டு இருக்கா? காலையில 11 மணி ஆக்குது. இவ்வளவு நேரம் ரூமுக்குள்ள இருந்து வெளில வரவே இல்லை நீ அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்க. ஆண்டி நான் எழுப்புறேன் அப்படி சொல்ல அவங்க திரும்பி உங்களை பாக்குறாங்க. கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கான்னு நினைக்கிறேன். நான் எழுப்புறேன். நான் முதல்ல வெளியே இருந்தானே சொன்னேன். யாரும் உள்ள வர சொன்னதா? இல்ல ரியா உன்னை வெளில போ சொன்னேன். சரிங்க ஆண்டி. ரியா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வெளில போ அப்படி சொல்லிட்டு திரும்பி ஒரு நாக் பண்ணிட்டு வீட்டில் இருக்க ஒர்க்லாம் யார் தான் பார்க்கறது? உள்ள ரியா இருக்கா. அவளுக்கு இந்த சவுண்ட்லாம் கேட்குது. அவளால முடியல. பெட்லேருந்து காலை கீழே எடுத்து வச்சா. இறங்கி டோர் கிட்ட வந்து நான் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சவுண்டு கொடுக்க நீங்கள் கரெக்டாக டோர் கிட்ட வந்து ரியா டோர் ஓப்பன் பண்ணு, என்ன பண்ணுற நீ கிட்ட பேசணும், கொஞ்ச நேரம் டோர் ஓப்பன் பண்ணு அப்படின்னால ஆன்டி மெதுவாக திரும்பி இன்னும் இங்கிறது போகலையா? ஆன்டி ரியா எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் இங்கிட்ட போயிட்டேன். உங்களை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்களை தயவு செஞ்சு எங்கிட்ட போயிடு. தங்கச்சி எப்படி புரியவில்லை அப்படின்னு உங்ககிட்ட முறைக்க வே வரான். ஜென் இருக்கிறது போறியா இல்லையா அப்படின்னு உங்ககிட்ட பயங்கரமா கத்துறாங்க. இன்னமா பண்ணிருக்க நீ? வி வந்துட்டான். நீங்க விய பார்த்த உடனே கொஞ்சம் நகர்ந்து நிக்கிறீங்க. எதுக்குமா கத்திட்டு இருக்கா? இன்னமா பண்ற நீ? நீங்க என்னடா பண்ற? ஒர்க் போலியா? நான் கேட்குறது உன் காதல வில்லையாமா? வி வி இங்க என்ன பண்ற? எப்பவுமே நீ ஒர்க் போயிடுவல்ல, என்னடா பண்ணிருக்கீங்க? ஜிம்மன் எப்பவுமே காலையில சீக்கிரமா போயிடுவான். இவன் ரூம்ல இருக்கான். அதிசயமா இருக்கு. வீட்டுக்கே வரமாட்டான், ரூம்லயே கிடக்குறான். நீ வீட்டுக்கே வரமாட்ட. எப்ப பாரு ஆபீஸ் ஆபீஸ் ஆபீஸ்.
ஃபோன் பண்ணி கூப்பிட்டால வரமாட்டேன். இப்போ என்னடா இங்க பண்ற? என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? கல்யாணம் ஆனதுல ஏன்டா ஒரு மாதிரி மாறிட்டீங்க? மா பைத்தியம் மாதிரி வளராதம்மா. பாயிண்ட் எதுக்கு கத்திட்டு இருக்க நீ? எவ்வளோ கேள்வி கேட்டேன், இதுக்கு ஒன்றுத்துக்கும் ஒரு நல்ல ஆன்சர் பண்ண முடியல. இப்போ நான் ஒயனை கத்துனதுதான் இப்போ இம்பார்ட்டன்ட்ல. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க, நீங்க ரெண்டு பேரையும் கண்டுக்கல. ரியா ரியா டோர் ஓப்பன் பண்ணு. ரியா வி உங்களை பாக்குறான். ஆன்டி திரும்பி உங்களை பாக்குறாங்க. ரியா ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ணு. பையன் நீ இன்னும் போலையா? ஆன்டி போயிட்டு. ரியா எப்படி இருக்கான்னு உன்னை வெளில போ சொன்னேன். மா அவ்வளோ எதுக்குமா வெளியே போ சொல்ற? சும்மா அருவி, நீ இங்க என்ன பண்ற? நீ ஆஃபீஸ் கிளம்ப அப்படி சொல்லிட்டு வி அம்மா கிட்ட வர டோருக்கு ஆப்போசிட்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் வெயிட் பண்றேன், இங்கே இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றதுக்குள்ள வி அம்மா கை பிடிச்சு வெளியே இழுத்துட்டு வராங்க. ஆன்டி 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 ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போயிட்டேன். அம்மா என்னம்மா பண்ற நீ? கத்திக்கிட்டே வரான். அவங்கள கூட்டு வந்து வெளியில விட்டுட்டு நான் உன்னை இங்கே தானே நிக்க சொன்னேன். யாரை கிட்ட உள்ள வந்த நீ? மா என்ன பண்ற நீ? நீ என்னடா இங்க பண்ற? அப்படியா அவங்க கேட்டிருக்க? வன் உள்ள போ. மம்மா உள்ள போ. தேவைன்னா சும்மா இருங்கம்மா. உள்ள போடி அப்படின்னு உங்க கையை பிடிக்க வர ஒரு ஸ்டெப் எடுத்து பின்னாடி வைக்கிறீங்க. கையை எடுத்து பின்னாடி வச்சுக்கிட்டீங்க. உள்ள போ. வி உங்களை பாக்குறான், நீங்க ஆன்டியை பாக்குறீங்க. டியாங் சும்மா இருங்கம்மா. அவளை எதுக்கு வெளியே அனுப்புறீங்க? ஏன்னா அவளை எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலன்னா மறந்துட்டீங்களா? அவளுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. அந்த கல்யாணம் கூட எனக்கு பிடிக்கலடா. உங்கள்கிட்ட இதுக்கப்புறம் எதுவும் பேச முடியாது அப்படி சொல்லிட்டு திரும்பி உங்களை பார்த்து ரூமுக்கு போ. இல்லை ரியா அவளுக்கு என்ன? எதுக்கு டோர் நாக் பண்ணிட்டு இருந்த? இல்லை ஜமன் மாமா வந்து என்ன பண்ணா தெரியல மாமா, அவள்கிட்ட கேட்கணும். நான் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஸ்டெப்பை எடுத்து மாமா மாமா ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட போறீங்க. பட் அவன் கையெல்லாம் பிடிக்கல. நீங்க எப்படி இருக்கீங்க? ஸோ தெரியும் இல்லையா இந்த டைம் எப்படி வி அனுப்புறது அப்படி திங்க் பண்ணிட்டு மாமா ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன். என்னாச்சு? டோர் நாக் பண்ணிட்டு இருந்தேன். நான் கேட்டுக்கிறேனே. சரி உள்ள போ. டேய் நான் ஒருத்தர் இங்கே இருக்கேன், அது ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ ரூமுக்கு போ. ரூமுக்கு போகணுமா? டேய் இங்க பாருங்க, இவ்வளவு வெளியே அனுப்புனீங்கன்னா நீயே வெளியே அனுப்புன மாதிரி. நானும் அவளும் இந்த வீட்டுல ஒண்ணுதான். பிகாஸ் அவ என் ஒய்ஃப். இது போலலாம் எப்பயும் நீங்க பண்ணாதீங்க. என்ன ரீசன் அவளை நீங்க வெளியே அனுப்புறதுக்கு? ரீசனா? ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்தா இவ்வளவு வெளியே அனுப்பிடலாம்ல. என்னமா பேசுறீங்க? வெளியே போறதுக்கு அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா கேட்கறதுக்கு பதில் சொல்லுடா. ஏதாவது ரீசன் இருந்தா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம்ல. இதனோட கேட்ட என்ன ரீசன்னு? இதுக்கப்புறம் இருக்கு விளக்கு அப்படின்னு ரூமுக்கு போக வி உங்களை பார்த்து ஏன் வந்த ஒர்க்கர்ஸை கேன்சல் பண்ண? ஒர்க்கர்ஸா அப்படின்னு நீங்க முழிச்சு நின்றுட்டுக்க ஆன்டி வராங்க. காதுல கேட்டுருச்சு. என்ன ஒர்க்கர்ஸ் மாமா? அதான் சொன்னானே ரூம்ல ஏதோ சேஞ்ச் பண்ணுவோம் பெட்டுன்னு. நீங்க ரெண்டு பேரும் ஆன்டியை பார்க்க என்னடா பண்றக்க? வந்த முதல் நாளே வீட்டை சேஞ்ச் பண்றாளா? வீடுலாம் இல்லம்மா, என் ரூம் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் அந்த அளவுக்கு வந்துருச்சா அப்படின்னு உங்களை பாக்குறாங்க. உங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்க வீய பார்க்க அவன் பெருசா எதுவும் திங்க் பண்ணாதீங்கம்மா, ஒன்றும் கிடையாது. ரூமுக்கு போ. இல்ல ரெத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் போ. நீங்க ரெத்தி ரூமை பாக்குறீங்க, இன்னும் டோர் ஓப்பன் ஆகல. சரின்னு சொல்லிட்டு உங்க ரூமுக்கு போறீங்க. வி அம்மா கத்திட்டே இருக்காங்க. எனக்கு பாருங்க, இதுவே அப்பா இருக்கும்போது பண்ணியிருந்தா கண்டிப்பா பெரிய சண்டை வந்திருக்குமா. இதுக்கப்புறம் இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல கடுப்புல அவங்களும் போயிடுறாங்க. நெக்ஸ்ட் வி ரூமுக்கு வரான். மாமா சொல்லுங்க, என்ன பேசணும்? ஒரு நிமிஷம் இரு. எதுக்கு இப்படி படுத்துட்டு படுற? கூலாரு. இல்ல ரியா எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியல. அவளுக்கு என்ன? நான் போய் பாக்குறேன். இல்ல அப்படி ஒண்ணு இல்ல, அப்படி எதுவும் இல்ல மாமா. சரி சொல்லுங்க. அவன் ஒரு மாதிரி உங்களை பாக்குறான். என்னாச்சு? ஏதோ பேசணும். இங்க பாரு வயன், ரூம் சேஞ்ச்லாம் பண்ணல. நீ ஃப்ளோர்ல படுத்துட்டு இருந்த, பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. அதான் பெட் அரேஞ்ச் பண்ணலாம். இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமாம்மா. வேண்டாமா? அதுக்குன்னு இதுக்கப்புறம் நீ ஃப்ளோரில் தான் படுத்துருப்பியா? நான் எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் இருப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் ஒரு மாதிரி உங்களே பார்க்குறான். எல்லாரும் அப்படி தான் இருப்போம், எனக்கு பழகிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. சரி ஓகே, மேட்ரஸ் சொன்னாலும் அரேஞ்ச் பண்ணிட்டோமா? மேட்ரஸா? எல்லாம் அதெல்லாம் வேண்டாம். வாய்னுங்க பாரு, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தீங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதுக்கப்புறம் என் கூட இருக்கும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான்.
அரேஞ்ச் பண்ணட்டுமா? நீங்கள் அவனே பார்க்குறீங்க, இதுக்கும் நோ சொல்லாத. நைட்டு வரும், இந்த ஒர்க்கர்ஸும் ரிட்டர்ன் பண்ணிடாத, புரியுதா? எனக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னு கால் வந்தது, அதனால இந்த டைமில் வந்தான் என்னாச்சுன்னு பார்க்குறதுக்கு. இப்போ புரியுது வி எதுக்கு வந்திருக்கான்னு. சரி, நான் ஒர்க் கிளம்பட்டுமா? லைட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். மாமா ஒரு நிமிஷம் அப்படி நிற்கிறான். உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? அவன் திரும்பி, இது போல் என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேண்ணா. என்ன வேணுமோ கேளு, இந்த கொஸ்டின் மட்டும் வேண்டாம். காலேஜ் ஜாயின் பண்ணணும். அதான் சொன்னேனே, காலேஜ் வேணாம், வேறு காலேஜ் ஜாயின் பண்ணிக்கோ. பிகாஸ் அவ்வளோ தூரம் உனக்கு செட் ஆகாது. அதான் மாமா சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னீங்க. எந்த காலேஜ்? பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது, உனக்கு அது செட் ஆகும். லேடிஸ் காலேஜ் தான். உன்னை கூப்பிட்டு போயிட்டு நாளைக்கு நான் ஃப்ரீ தான், ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்போ போட்டுமா? அவனும் ஒரு ஸ்மைலோடு அங்கேருந்து கிளம்புறான். அவன் போகிற வரைக்கும் பார்த்துருந்தது. நெக்ஸ்ட்டு ரியா ரூம் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. ரியா ரியா டோர் ஓப்பன் பண்ண. அந்த டோர் மெதுவாக ஓப்பன் ஆகுது. என்ன தெரி, எதுக்கடி அழுதுட்ருக்க? எனக்கு பயமாக இருக்கு ரியா. இப்படி சொல்லிருக்க வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டா அழுதுகிட்டே இருக்கா. ஒரு மாதிரி தேம்பி தேம்பி டீ அழுவுறா. அல்லாதடி, எதுக்கடி இப்படி அழுற? எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. ரியா ரியா எங்கே பாரு அப்படின்னு அவள் ஃபேஸை பார்க்குறீங்க. அவள் கண்ணில் தண்ணி ஊற்றிட்டே இருக்கு, புல்ல புல்லுன்னு. இப்படி ஏன்டி அழுவுற? என்னடி ஆச்சு? என்னால் முடியலக்கா, நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ரொம்ப ரொம்ப எனக்கு அவர் பிடிக்கல. எனக்கு அவர் வேணாங்க்கா. நான் வீட்டுக்கு போகணும். என்னை கூப்பிட்டு ப்ளீஸ், என்னை கூப்பிட்டு போயிடு. ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிட்டேங்க்கா அப்படின்னால ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. ரியா ரியா என்னாச்சு உனக்கு? நீ நீ ஓகேவா? இல்லை, நான் ஓகேவே இல்லை. ஏன்டி இப்படி இருக்க? ரெட்டி சொன்னா நீ சிக்கே மாமா லவ் பண்ணான்னு. ஆமாம், தலையாட்டிட்டு அழுதுட்டு அவளை போய் ஹக் பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு மாமா மட்டும்தாக்கா பிடிச்சிருக்கு, சிக்கே மாமா மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்கு. வேறு யாரும் எனக்கு வேணும் அப்படி தோணுதுக்கா. என் லைஃப்பில் அவர் மட்டும்தாங்க புருஷனை நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, மாமா மாமா அத்தை ஃபோட்டோ முன்னாடி என் கையில் ரிங்லாம் போட்டு விட்டுச்சு. மாமாக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுக்கா. இது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கு? என்ன ரியா, என்ன சொல்ற நீ? ஆனால் அப்பா அதை கழட்டி போட்டுட்டாரு. எனக்கு இவங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு இவங்க வேணாங்க்கா, எனக்கு இவங்களை பிடிக்கலக்கா. ஜமன் மாமா ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காரு அப்படின்னு ஆழ்ந்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே ஃபஸ்ட்டு தெரியல. அவளை கூப்பிட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சேன். ஜென் மாமா பற்றி உனக்கு ஒன்றும் தெரியல, மாமா ரொம்ப நல்லவங்கடி. அவள் உங்களே பார்க்குறா. ரொம்ப ரொம்ப நல்லவங்க பார். அல்லாத ஃபஸ்ட்டு கண்ணெல்லாம் துடைச்சி விட்டுட்டு, நீ சிக்கி மாமா லவ் பண்ணல, அதனால கூட உனக்கு ஜிம்மன் மாமா இப்படி பண்ணுறாருன்றக்கோ பிடிக்காம இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த சுச்சுவேஷனில் என்ன முடிவு எடுக்கிறது எதுவுமே தெரியல அப்படின்னு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறா. பிகாஸ் அங்கங்கே பைட்மா இருக்கு, அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு உங்கள் பாடியே. அவளுக்கே ஒரு மாதிரி இருக்கு. உங்கள் நெக் வரைக்கும் இழுத்து விட்டு, இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கல்யாணம் மாமா உங்ககிட்ட இப்படி இருந்துருச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரியா அப்படின்னு உங்கள் கண்ணில் தண்ணி வருது. என்னால் தானே நீ இப்படி இருக்க? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்கிறது என்னடி? என்கிட்ட கேட்டிருக்க மாட்டியா? நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நேர்த்திருப்பாங்கல்ல. ஏன் ரியா அப்படி சொல்லலை? நம்ம ரெண்டு பேரும் அப்படியே இருக்கோம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறோம்ல, ஏன் சொல்லலை அப்படின்னு அழுதுகிட்டே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. வீட்டுக்கும் போக முடியாது. ஜிம்மனுக்கு இவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அங்கே ரித்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதில் வேற ஜிம்மன் உங்க கூட ஃபிசிக்கலா இருந்தாச்சு. என்ன பண்ணுறதுனே முதல்ல தெரியல. அவள் ஃபேஸை கப்பானே இங்கே பாடுறியா, அன்னைக்கு ரித்தியை போய் பார்த்துட்டு வந்தேன். அவள் தான் எல்லாத்தையும் சொன்னான். அவளும் இப்படி தான் அழுவுறா, எனக்கு கூப்பிட்டு போயிடுன்னு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரியா. சின்ன பொண்ணு, பட் நீ புரிஞ்சுப்பல்ல. கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கண்டிப்பா உன்னை மாமா நல்லா புரிஞ்சுக்கோ. மாமா ரொம்ப நல்லவங்க. இல்லக்கா, உனக்கு அவரை பத்தி தெரியல. அவரு ரொம்ப டாக்ஸிக். அது மட்டும் இல்ல, அவரு நிறைய பொண்ணுங்க கூட இருந்திருக்காரு போல அப்படின்னு சொல்ல வர, நீங்க கைப்பிடிச்சு இங்க பாரு, எனக்கு இப்போதைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. மாமா ரொம்ப நல்லவங்க. என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் நான் மாமாவை மட்டும்தான் ட்ரெஸ் பண்ணுவேன், ஜிம்மன் மாமாவை. ரியா உங்களே பார்க்குறா. அந்த ட்ரெஸ்லாம் எனக்கு இது வரைக்கும் யார்கிட்டையும் வந்ததே கிடையாது, ஜிம்மன் மாமாவை தவிர. பாரு, மாமா ரொம்ப நல்லவங்க. நீ தப்பாக நினைக்கிற. எனக்கு இது சொல்லாமா வேணாமான்னு கூட தெரியல. பட் ஐம் சாரி. ஜிகே மாமாவை மறந்துரு, சொல்கிறதுக்கு இல்லை.
ஜேகே மாமா நம்ம தங்கச்சியோட புருஷன். இல்லைக்கா நான் இப்போ அப்படி நினைக்கல. பிகாஸ் ரித்திக் கல்யாணம் பண்ணிட்டான். பட் டக்குன்னு என்னால் மறக்க முடியாதுல்ல. அதுக்குள்ளே இருந்தே நான் முதல்ல வெளில வராத போதும் எனக்கு கல்யாணம், அப்புறம் இது மாமா பேசுறது டக்குன்னு என்னால் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியலக்கா. எதை பற்றி நினைக்கிறது, என்ன பண்ணுறது, இப்படி நடத்துக்கிறது எனக்கு எதுவுமே தெரியல. நான் ஒரு மாதிரி குழம்பி போயிருக்கேங்க்கா. சொல்ல நீங்களே இப்போ அப்படி தான் இருக்கீங்க. சரி, ஒன்றும் இல்லை நான் இருக்கேன். அப்புறம் இப்படி ஒன்றா தானே இருக்கும். நான் உன்னை பார்த்துக்கிறேன். பட் ரித்தி மட்டும்தான் எப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரியல. நானும் அடிக்கடிக்கு போய் பார்க்குறேங்க்கா. நீயும் போய் பாரு. 2 பேரும் ஹக் பண்ணிக்க. இது டைம் வாயன். ரித்தி சாரி அழுறீங்க. நீ என்ன பண்ண? வேமாமா எனக்கு பிடிக்கும்னு உங்ககிட்ட சொல்லி என் கல்யாணத்துக்கு நிறுத்துவோன்னு சொல்லி தானே அப்பா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாரு. ரியா அமைதியா இருக்கா. அதுக்கு தான் சாரி. என் லைஃப் சேவ் பண்ணணும். ஹோல் லைஃப் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இல்லை. ஐம் சாரி. என்னை விட நான் இம்பார்ட்டனா உங்க 2 பேரையும் தான் பார்ப்பேன். இப்போ என்னாலே நீ இப்படி இருக்கன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. அப்படின்னு அழுதுட்டே இருக்கீங்க தொடர்ந்து. ரியாவோ அமைதியா நீ இவள்கிட்ட சொன்னோம். ரொம்ப அழுகுறாளே, சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல அவளுக்கு ஓடுது. நீங்க ரொம்ப நேரம் அழுதுட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட உங்க ஃபேஸ் வீங்கியே போச்சு. அந்த மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. எங்கவே ஆஃபீஸில் இருக்கான். அவனுக்கு ஜியா கிட்ட இருந்து கால் வருது. அவன் அட்டன் பண்ணி பேசி ½ வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நெக்ஸ்ட் ஜெமான்ட்ட போயிட்டு இதெல்லாம் கிளியர் பண்ணுறேன், அப்புறம் ஒர்க்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போ. நெக்ஸ்ட் அப்பாவுக்கு டவுட் வராத மாதிரி நடந்துக்கோ. எனக்கு கேட்டார்னா ஏதாவது சொல்லி சமாளி. அப்புறம் குடிக்கவோ கிளப் பக்கமே போகக்கூடாதோ. இதெல்லாம் சொல்கிறேன். நீ எங்கே போகிற? ஒர்க்கு. ஒர்க் தான் எனக்கு தெரியுமே. இந்த ஜெயாவை பார்க்க போகிற இந்த மூமெண்ட்லாம் யார் ஒர்க்கில் சேர்த்தது தெரியல. டேய், அப்பா கிட்ட ஏதாவது உளறி விற்காதடா. அதனால தான் நான் பேசவே மாட்டேன். இதில் வேறு இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கானா? கிளம்பு. சரி, ஓகே, சொன்னதெல்லாம் மறக்காத, பார்த்து பண்ணு அப்படின்னு அவன் கிளம்ப. டேயா திரும்பி பார்க்குறான். நீ ஜியா பின்னாடி சுற்றுறது உன் பொண்டாட்டி, அவன் பேர் என்ன? வாயன் தெரியுமா? சொல்லிட்டேன். ஓ, சொல்லிட்டேன். சூப்பர். அந்த மேடம் என்ன சொன்னாங்க? உனக்கு தெரியலையா? சண்டை போடல. அது வேறு மேட்ரு. உனக்கு சொன்னால் புரியாது. வேறு மேட்ரா? ஆமாண்டா. என்னடா பிரச்சனை உனக்கு? இல்லை, அந்த மேடம் கூட இருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். அந்த பொண்ணு மீன்ஸ் வயன். அதான் தெரியும் சொன்னனே. வயனுக்கு எவ்வளோடா பணம் கொடுத்த? டேய், இல்லை, நீ அவளோட புருஷன். நீ இன்னொரு பொண்ணுக்கிட்ட போகிற. ஆனால் அது வயனுக்கு தெரியும். பட் அவன் சைலண்டாக இருக்கா. டே, அது வேறு விஷயம்டா. உனக்கு அது புரியாது. அதான் மணி தானே, இங்கேயும் மணி தான் வேலை பார்க்குது தானே. டீ, ஏன் அப்படி பண்ணுற? பாரு, அந்த மாதிரி அவங்கள பார்க்காத தானே சொல்லியிருக்கேன். நீ ஏன் அவங்கள அந்த மாதிரி பார்க்க மாட்டேன்றதான் எனக்கு ஒரு கொஸ்டின். இவ்வளோ நடக்குது, ஏன்டா உன்னால இது கூட புரிஞ்சிக்கவே முடியாதா? ஏன் தான் உன் அப்பா மாதிரி இருக்கியோ தெரியல. டே ஜமான், என்ன நீ அப்படி மாறிட்ட? என்ன மாறிட்ட? ஃபர்ஸ்ட்லாம் அப்படி இருந்ததே கிடையாது. நீ ரீசெண்டாக இந்த 1 இயராக தான் அப்படி தான் இருக்க. 1 இயர், 1.5 இயர். அதுக்கு முன்னாடிலாம் இப்படி பேச மாட்டியாடா? ஏன் இந்த சடன் சேஞ்சு? சார் சொன்ன மாதிரி இது சொன்னால் உனக்கு புரியாதா? கிளம்பு அப்படின்னு சிஸ்டம் பக்கம் திரும்பிக்கிட்டான். சரி சொல்லிட்டு எதுவும் கேட்கல. ஜியா பார்க்க போயிட்டான். அவளும் அவள் ஆஃபீஸ்லேருந்து வெளில வரா. என்ன மாப்பிள்ள, மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது? நீ வேற சும்மா வாக்கார இருக்கு போல. அவளும் காரில் ஏறா. கல்யாணம் ஆன அந்த குஷியில் சார் என்னையும் மறந்துட்டீங்க போல. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடி. கால் பண்ண எதுக்குடா எடுக்க மாட்டேன்றேன்? அதுவா, வீட்டில் இருப்பேன். சம்டைம்ஸ் ஆஃபீஸில் அப்பா இருப்பாங்க. பையன் எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. அவள் அன்றைக்கி எதுவும் பயந்தான் நினைக்கிறேன். இப்போ ஓகே தானே அவ? ஓகே. அப்புறம் நீங்கள் போய் ரூமில் படுத்தது, அவன் கிட்ட வந்தாலே நீங்கள் பயப்படுறது, அவனை நீங்கள் டச் பண்ணவே விட மாட்டேன்றீங்க இல்லையா? அது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்ல லூஸ் சைலண்டாக கேட்டுகிட்டே வரா. நெக்ஸ்ட்டு 2 பேர் சாப்பிட்றாங்க. அந்த டைம் அப்படியே 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நைட்டு ஜேகே ஃபுல்லாக குடிச்சிட்டு வரான். நீங்கள் ஒரு பயத்தோடு உட்காந்துருக்கீங்க. அவன் சவுண்டு கேட்குது. வீட்டுக்குள்ளே பாட்டில் உடையிற மாதிரி சவுண்டு நடந்து ரூமுக்குள்ளே வந்துட்டுருக்கான். அவனுடைய ஃபுட் ஸ்டெப்பு உங்களுக்கு நல்லா கேட்குது. உங்கள் காது க்ளோஸ் பண்ணிட்டு பெட்டில் உட்காந்துருக்கீங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு நான் அங்கெல்லாம் தேடிட்டு வந்தேன் தெரியுமா? நீ ஏதோ இதை தான் சொல்லியிருப்பான். இன்றைக்குமே இதான் சொல்கிறான்.
பிகாஸ் இந்த வீட்டில் யாருமே கிடையாது. அவன் மட்டும் தான் உங்களை தேடிட்டே வந்திருக்கான். ஸோ நீங்கள் அவனை பார்த்துட்டே வீட்டிலேருந்து இறங்கி நிற்கிறீங்க. எனக்கு குறிச்சிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு திங்க் பண்ணிட்டே அவனையே பார்த்துட்டு இருக்க. அவன் உங்ககிட்ட வந்து உங்களை ஹக் பண்ண மாதிரி அப்படியே பெட்டில் விழுறான். 2 பேரும் பெட்டில் இருக்கீங்க. நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மேலே அவன் இருக்கான். நான் சின்ன வயசில் எப்படி திரும்ப பார்த்துருக்கேன். ஒரு குட்டி பொண்ணா குட்டி பொண்ணான்னா என் பொண்டாட்டியோட தங்கச்சியா அப்படி தான் பார்த்துருக்கேன் தெரியுமா. ஆனால் உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. சுத்தமாக எனக்கு பிடிக்கல. ஒரு இன்ச்சளவுக்கு கூட நான் உனக்கு பிடிக்கல. பட் எனக்கு ரியாவை பிடிக்கும். அவளை மட்டும்தான் பிடிக்கும். என் அம்மா பக்கத்தில் வச்சுருக்கேன். எங்கே வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவளை. அவள் மட்டும்தான் எனக்கு எல்லாமே. என்னோடய வேர்ல்டே அவள் மட்டும்தான். அவளை பார்த்ததுலேருந்து நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கேன் தெரியுமா. இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருப்பேன். தனியாக என் அம்மா போனதுலேருந்து அண்ட் அக்கா கூட பேசினதுலேருந்து எனக்கு அவள் இருக்கா, அவள் போதும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஏன் அவள் என்னை விட்டு போனா? உங்களை பார்க்குறான் வயிற்றாக இருக்குது. என்னை போட்டு நீங்கள் நசுக்கிறீங்க, ஏன் நம்புறீங்க? கேட்குறதுக்கு பதில் சொல்லடி அப்படின்னு உங்கள் சின்ன பிடிச்ச ஏன் அவன் என்னை விட்டு போனா? அவளை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் தெரியுமா. என்னை விட அவள் எனக்கு இம்பார்ட்டன்ட். என் கூடவே இருப்பேன் கடைசி வரைக்கும். எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா இந்த ரிங்கை நான் இன்னுமே கழட்டல. பிகாஸ் அவளுக்கு எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, அவ்வளோதான். நான் கழட்டவே இல்லை. பட் ஏன் அவன் கழட்டினா? ஏன் அவன் என்னை தூக்கி போட்டா? எனக்கு வலிக்குது, என்னை விட்டுங்களா ப்ளீஸ். கேட்டதுக்கு பதில் சொல்லடி. அவள் ஏன் என்னை விட்டு போனான்னு கேட்டேன். என் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு என்னை விட்டு போனா. உங்களை கிஸ் பண்ணுறான். கண்ணை உருட்டி உருட்டி அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ வெயிட்டாக இருக்கான். அவனை அப்படி இப்படி கூட உங்களால் அசைக்க முடியல. ஒரு இன்ச்சு கூட உங்களால் நகர்த்த முடியல அவனை.